Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்லேருந்து calculation of interest என்ற கான்செப்ட்ல when installment amounts are not given but when cash price and rate of interest are given அப்படின்றத ஒரு சம் மூலமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல when rate of interest, cash price and installment amounts all are given அப்படின்ற சம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் when rate of interest is not given அப்படின்ற சம்மும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் when cash price is not given அப்படின்ற கான்செப்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபோர்த் மாடல் சம்மு. அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கேஷ் ப்ரைஸும் நம்ம கொஸ்டின்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சம்ல பார்க்கலாம். ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் சம் தான். எக்ஸ் பர்ச்சேஸ்ட் மிஷின் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ எக்ஸ் வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் கீழே. அக்கார்டிங் டு தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் 40,000 rupees was to be paid on signing of the contract. ஸோ எப்பயுமே நம்ம கொஸ்டின்ல அட் தி டைம் ஆஃப் டெலிவரி இல்லை அட் த டைம் ஆஃப் என்ட்ரிங் இல்லை சைனிங் இன் டு த கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து டவுன் பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ 40,000ன்றது இந்த இடத்துல டவுன் பேமெண்ட்டை குறிப்பிடுது. The balance was to be paid in 4 annual installments. So 4 installment-ஆ கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Of rupees 20,000 each plus interest. ஓகேங்களா? each +ன்ற வார்த்தை கொடுத்தாங்கனாலே அப்போ இன்ஸ்டால்மெண்ட் நாட் கிவன்னு அர்த்தம். அப்போ இந்த 25,000ன்றது என்னதுன்னா கேஷ் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். கேஷ் ப்ரைஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது இன்ஸ்டால்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈச் பிளஸ் இன்ஸ்டால்மெண்ட்ன்றது இந்த இடத்துல என்னது 25,000ன்றது கேஷ் ப்ரைஸ். ஓகே, கேஷ் ப்ரைஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். த கேஷ் ப்ரைஸ் வாஸ் 1,40,000. ஸோ டோட்டலாக அந்த மிஷினோட மொத்த கேஷ் ப்ரைஸும் 1,40,000. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லையும் கேஷ் ப்ரைஸ் அவங்க பே பண்ணுறது 25,000 இருக்கு. Interest is chargeable on outstanding balance at 20% per annum. So இந்த 20%ன்றது இங்க என்னன்னா rate of interest. Calculate interest for each year and installment amount. So ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன கிவன் நாட் கிவன் கண்டுபிடிச்சிடணும். எந்த சம்மா இருந்தாலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% கொடுத்துட்டாங்களா, கேஷ் ப்ரைஸ் 1,40,000 இருக்கா, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு கிடையாது. பட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கேஷ் ப்ரைஸு 25,000 பே பண்ணுறாங்கன்றது நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தாலே இல்லை டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தாலே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நாட் கிவன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேபிள் ஷோயிங் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அடுத்தது டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு காலம், சாரி டேட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு ஒரு காலம், அண்ட் தென் வந்து டோட்டல் கேஷ் ப்ரைஸ்க்கு ஒரு காலம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, கேஷ் ப்ரைஸ் பெய்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் சம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதாவது when all information is given, rate of interest, cash price and then வந்து இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கிவனுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணோம்ல, அதே ஃபார்மேட்டை தான் இங்கேயும் வந்து ஹெட்டிங்கை நம்ம எழுதுறோம். டேட் ஆஃப் பேமெண்ட், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், கேஷ் ப்ரைஸ் பெய்ட். ஸோ டேட் ஆஃப் பேமெண்ட் பர்டிகுலர்ஸ் காலம். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ் காலம்ல முதல்ல என்ன எழுதணும்னா கேஷ் ப்ரைஸோட அமௌண்ட்டை எழுதுவோம். அதாவது 1,40,000. அதுலேருந்து டவுன் பேமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணுவோம். டவுன் பேமெண்ட் எவ்வளோ 40,000, அதை சப்ராக்ட் பண்ணுவோம். 1,40,000லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 1 lakh கிடைக்கும். இந்த காலம் வந்து இங்கே 40,000னா இன்ஸ்டால்மெண்ட் அப்போ 40,000 தான். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எதுவுமே டவுன் பேமெண்ட்டுக்கு கட்ட மாட்டோம், அது நில் 0 தான். ஸோ அப்போ கேஷ் ப்ரைஸ் போய்டும், அது 40,000 0 40,000 தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை எழுத போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh எழுதிட்டோம். அடுத்தது என்னது கேஷ் ப்ரைஸ் வந்து 25,000. அது ஈச் இன்ஸ்டால்மெண்ட்க்கும் 25,000னால நீங்கள் டிஃபால்ட்டாக மொத்தமாக 3 இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை 4 இன்ஸ்டால்மெண்ட்டோ இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே இங்கே 25,000 தான் நீங்கள் காமிக்கிறீங்க. இங்கே 25,000 காமிச்சா இங்கே ஆப்வியஸாக இங்கேயும் என்னது 25,000 தான் நீங்கள் வந்து போட்டாகணும். ஓகேங்களா?
ஸோ அதனால தான் இங்கே வந்து 25,000 இருக்கு. முதல்ல இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்துட்டு வரலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த 20,000 எப்படி அரைவ் பண்ணுறாங்கன்னா, இந்த 1 lakh எடுத்துக்கணும். நம்ம சப்ராக்ட் பண்ணி வந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ 1 lakh எடுத்துக்கிறோம். கொஸ்டின்ல 20% கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ 1 lakh into 20/100 போட்டிங்கன்னா 20,000 வரும். ஸோ அதை வச்சு தான் இந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த 45,000 எப்படி வருது? அப்போ நம்மளுக்கு இந்த 25,000 கேஷ் ப்ரைஸ் பெய்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அதையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. 25,000 + 20,000. ஸோ 45,000 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு காலம். ஓகே. ஸோ வந்து இங்கே 25னா அப்போ இங்கேயும் 25 தான். இங்கே என்ன அமௌண்ட் எழுதுறோமோ அதுதான் இங்கேயும் எழுதுவோம் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ இங்கே 25,000, ஸோ இங்கேயும் 25,000. இப்போ இந்த 1 lakhலேருந்து 25,000 சப்ராக்ட் பண்ணுங்க. 75,000 வரும். இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லையும் கேஷ் ப்ரைஸ் என்னது? 25,000 தான். ஸோ ஆக மொத்தம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1,40,000 அமௌண்ட் தானே அந்த மிஷினோட கேஷ் ப்ரைஸு. அதை ஸ்பிளிட் அப் பண்ணி இந்த மாதிரி 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுறாங்க. ஓகேங்களா? டவுன் பேமெண்ட் ஒரு 40,000, பேலன்ஸ் இருக்க 1 lakh 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்க கட்டுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ அப்போ இந்த 1 lakh minus 25,000 எழுதிக்கிறோம். 75,000 வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் கேஷ் ப்ரைஸ் பெய்ட்லையும் 25,000 காமிக்கிறீங்க, இங்கேயும் 25,000 காமிக்கிறீங்க. இப்போ நடுவில் இருக்க இந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா, இங்கே சப்ராக்ட் பண்ணி வந்திருக்கு பாருங்க 75,000, அதில் 20% கண்டுபிடிக்கிறீங்க. 75,000 into 20/100 15,000 வரும். 25 + 15 போட்டிங்கன்னா 40 இங்கே வந்துடும். ஸோ கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் மாடலில் இதையும் மைனஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம்னா கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி இதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 75 25 சப்ராக்ட் பண்ணுறோம். 50 கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கேஷ் ப்ரைஸ் அகைன் இங்கேயும் 25, இங்கேயும் 25. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த 50,000ல் 20% 10,000. 25 + 10 35,000. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரும். எப்பயுமே லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் கேஷ் ப்ரைஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல, ஃபுல்லாக கட்டி முடிச்சிடும் நம்ம. அப்போது இங்கேயும் 25,000, இங்கேயும் 25,000. இப்போ 25 - 25 0 நில் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து இங்கேயும் 25 போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? இந்த 25,000லேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்? 20% கண்டுபிடிக்கணும். 5,000 வரும். இதில் இந்த அமௌண்ட்டில் 20% சப்ராக்ட் பண்ணி வந்த அமௌண்ட்டில். ஸோ அப்போது 20% போட்டோம்னா 5,000 வருது. 25 + 5 30,000 கிடைக்குது. இப்போ எப்பயுமே டோட்டல் கேஷ் ப்ரைஸ் பெய்ட் அந்த காலம் வந்து நில்லாக இருக்கும். இப்போ மற்றதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 40 + 45,000 + 40,000 + 35,000 + 30,000 1,90,000. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் காலம் 20,000 + 15,000 + 10,000 + 5,000 50,000. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 40 + 25 + 25 + 25 + 25 1,40,000. அதான் நம்மளோட கேஷ் ப்ரைஸ் காலம். இப்போ இதையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1,90,000 வரும். இல்லை இதையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 1,40,000 வரும். ஸோ ஆக மொத்தம் நம்ம பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் இப்படி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு கொடுக்கல, பட் கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இந்த சம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.